தேர்தல் விதிமுறைகளின்படி சிறுவர் சிறுமிகளை பரப்புரைகளில் பயன்படுத்த தடை இருப்பதால் அதை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எனினும் தேர்தல் பரப்புரையில் சிறுவர் சிறுமியர் ஈடுபடுத்தப்படுவது தொடர்கிறது. இதை தடுக்க என்ன நடவடிக்கை தேவை என்ற கருத்தை மக்கள் முன்வைத்தது புதிய தலைமுறை. மக்களின் கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். தேர்தல் கமிஷன்ல தான் இதை நடவடிக்கை எடுக்கணும். அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னா அங்கே ஊரில் இருக்க காவல்துறை மூலயமா அவங்க தகவல் கொடுத்து இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணால் இதை தடுக்கலாம் சார். 17 வயசு பசங்களை அரசியல் கட்சியில் ஈடுபடுத்தக்கூடாது. குறைவான பசங்களை அப்படி மீறி ஈடுபடுத்தினா அவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது நடவடிக்கை யார் எடுக்கணும்னா பொதுமக்களால் எடுக்க முடியாது. அது போலீஸ் காவல்துறையும் தேர்தல் கமிஷனை தான் எடுக்க முடியும். இந்த முடிவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும் இது சம்மந்தமாக. இப்போ நம்ம அதிகமாக எவ்வளோக்கு அதிகமாக நம்ம மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்குறோமா, இதெல்லாம் சின்ன பசங்களை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்க்குறோமா, அந்தளவுக்கு அவங்க மக்கள் இதில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்மளால் இதை ஈஸியாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். பேரண்ட்ஸும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன், போலீஸ் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்சிஸும் ஸ்டூடெண்ட்ஸே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. சின்ன பசங்களை இப்போ போதைக்கு அடிமை இருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அவங்களுக்கு காசு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு வழியாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா அதில் போனால் ஒரு நாளைக்கு 200-300 தராங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அவங்க எதுக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிமை ஆகுறது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன்.